அந்த ஸ்னோவையே அங்கே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ரியல் ஸ்னோ. அந்த மியூசியம்லேயே எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பார்ட் வந்து இந்த செக்ஷன் தான். உண்மையை சொல்லணும்னா என்னோட கேமரா அந்தளவு ஜஸ்டிஸ் பண்ணிச்சான்னு கூட எனக்கு தெரியல. உலகத்தில் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கான்னு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. பிகாஸ் அவ்வளோ இருந்துச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக எடுத்தது. இது எல்லாமே அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதாஸ் ஜர்னல். இது ஆட்டோவா ட்ரிப்போட டே 2. எங்கே சாப்பிடலான்னு கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். இதோட ரேட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இங்கே ட்ரை பண்ணலான்னு தான் போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. பட் அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. அதனால் ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே மினி டிஃபன், இட்லிலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டைம் ஆன்லைனில் வேறு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்களோட பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நேச்சர் மியூசியம் பார்க்கலான்னு போயிருந்தோம். நாங்கள் அன்றைக்கி 3 to 4 பிளேசஸ் பார்க்கலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். பட் எங்களுக்கு உள்ளே போகிற வரைக்கும் தெரியாது, அந்த பிளேஸ்லேயே எங்களுக்கு முக்கால்வாசி டே முடிஞ்சிரும்னு. அவ்வளோ பெரிய பிளேஸாக இருந்துச்சு. இங்கே டோட்டலாக 5 ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. பேஸ்மெண்ட்டில் வந்து பக்ஸ் கேலரி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டைனோசர் ரிலேட்டடாக வச்சுருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேயே 2 பார்ட் இருந்தது. ஒன்று வந்து வாட்டர் கேலரி அண்ட் இன்னொன்று வந்து மேமல் கேலரி. அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் வந்து எர்த் கேலரி அண்ட் பேர்ட்ஸ் கேலரி. ஃபோர்த்து ஃப்ளோரில் கனடா கூஸ் கேலரி இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்பெஷல் எக்ஸிபிஷன் ஒன்று இருந்தது. பட் நாங்கள் போகிற டைமில் அது ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருந்துச்சு. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்காங்க. நாங்கள் உள்ளே என்டர் ஆகும்போது எங்களுக்கு இவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்குது அண்ட் இவ்வளோ வச்சுருப்பாங்கன்னு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஜஸ்ட்டு கூகுள் பண்ணோம். எனக்கு இந்த டைனோசர்லாம் பார்க்கும் போது ஓகே, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, நேரில் போயிட்டு பார்க்கணும் போல் இருந்துச்சு. அப்படி தான் இதை போனோம். இதில் நிறைய பெருசாக இருக்கிறதுலாம் அவங்க ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணது தான். பட் நிறைய வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுமே வச்சுருந்தாங்க. சும்மா ஒரு குட்டி பிளேஸ் வச்சு ஒரு 4-5 ஐட்டம் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகும்போதுமே அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு பார்க்குறதுக்கே சுத்தமாக டைம் பத்தலை, அந்த அளவுக்கு இருந்தது. நாங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ் ரிலேட்டட்லாம் போயிருந்தோம். அங்கெல்லாம் அவ்வளோ வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்கலை, எப்போ வெளியே போவோம் அப்படிங்கிற ஃபீலே வராமல் ஃபுல்லாக எங்கேஜிங்காக இருந்தது. முட்டையிலேருந்து டைனோசர் வர மாதிரி வச்சுருந்தாங்க. இது மட்டும் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் பார்க்கும் போதே அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்க்கும்போது ட்ரீஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருந்தது. அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் தான். இந்த பிளேஸ் மேலே இருந்தது. இதில் பார்க்கும்போது அங்கே கீழே இருக்க வாட்டர்லாம் ரியலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. பட் இது எதுவுமே ரியல் கிடையாது. அந்த லீஃபு, அங்கே இருக்க இடம், செட்டப் எல்லாமே ரியலாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் எல்லாமே அவங்க மேன்மேடாக பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக எடுத்தது. இது எல்லாமே அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து இந்த ஏர்த்தை பார்த்து தான். இது அழகாக ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக இருந்தது அண்ட் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. நான் இதை ரொம்ப நேரம் எல்லா ஃப்ளோரில் போகும்போது நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஏர்த் மாதிரியே மூன் செட்டப்பும் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கே ஷார்க்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உண்மையாகவே இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சா, இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ், அப்புறம் சீல இருக்க மாதிரி நிறைய பேர்ட்ஸ், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. எங்களுக்கு சிலதெல்லாம் பார்க்கும் போது இது ரியலா இல்லைன்னா இது ஆர்டிஃபிஷியல் தானா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு. இந்த லாப்ஸ்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. எனக்கு இப்போவுமே தெரியல இவ்வளோ பெருசுலாம் இருக்குமான்னு. அதே மாதிரி அந்த கிராப்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹேல் மேரி மூவியில் வர ராக் மாதிரியே இருந்தது. அந்த மியூசியம்லேயே எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பார்ட் வந்து இந்த செக்ஷன் தான். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ராக்ஸு, அதுக்கப்புறம் ஜெம்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்காக அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய ஸ்டோன் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு என்டர் ஆகும்போது ஒரு பிளேஸ் பார்த்துட்டு நான் அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஸ்டோனுமே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். லைக் இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போக போக தான் தெரிஞ்சுது அதுக்கே அவ்வளோ பெரிய இடம் இருக்குது அண்ட் அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு. எல்லா ஸ்டோன்ஸோட கலர்ஸும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஷேட்ஸில் வச்சுருந்தாங்க.
உண்மையை சொல்லணுன்னா என்னோட கேமரா அந்தளவு ஜஸ்டிஸ் பண்ணிச்சான்னு கூட எனக்கு தெரியல. இது நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி ஒரு நார்மல் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் நேரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் சான்ஸ் கிடச்சதுன்னா போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோல்டு, சில்வர் ரிலேட்டடாக இருந்துச்சு. மேலே இருக்கிறது எல்லாமே ரியல் கோல்டு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நாங்கள் அங்கே ஒரு சொவீனியரும் வாங்கியிருந்தோம். ஒரு குட்டி பாட்டிலில் லைக் ரா கோல்டு வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அது வந்து அரௌண்ட் $12 கிட்ட வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேவரட் திங் வந்து இந்த பிளேஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் மூனுக்கு போகும்போதும் கொண்டு போன கனடா ஃப்ளாகும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த ராக்கும் தான் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. நம்ம அந்த ராக்லாம் டச் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி சான்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ அதை போய் டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது தவிர சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் விக்கி தான் படிச்சுட்டு அவங்க வெளியே வந்து தான் நிறைய சொன்னாங்க. நான் ஜஸ்ட்டு போயிட்டு படம் பார்க்குறதோடு நிறுத்திக்கிட்டேன். இந்த அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரியலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இது ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இது ரியல்னு சொன்னால் கூட நம்பலாம். அந்தளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. இந்த செட்டப்பில் இருக்க ட்ரீஸு, அங்கே இருக்க லீஃபு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக ஃபீல் ஆச்சு. நம்ம ஒரு ஃபாரஸ்ட்குள்ளேயோ இல்லை ஜூக்குள்ளேயோ போயிருந்தால் அந்த செட்டப் அண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஆட்டோவாவில் 3 to 4 மியூசியம்ஸ் கிட்டே இருக்குது. நாங்கள் இது மட்டும்தான் போயிருந்தோம். நீங்கள் வந்து ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா போத் ஆட்டோவா அண்ட் மான்ட்ரியல் ரெண்டுமே ஒரு 1 வீக் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பிளேசஸ் இருக்காங்க கவர் பண்ணுறதுக்கு. மற்ற மியூசியம்ஸோட ஃபோட்டோவும் பார்த்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் அதுக்கெலாம் போகலை. நாங்களே ட்ரிப் போகணுன்னு பிளான் பண்ணும்போதெல்லாம் மான்ட்ரியல் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆட்டோவா எங்களோட லிஸ்ட்லேயே கிடையாது. சப்போஸ் நாங்கள் அங்கே போயிருந்தாலும் கனடாவோட பார்லிமெண்ட் மட்டும்தான் பார்த்துருப்போம். மற்ற பிளேஸ்லாம் கவர் பண்ணியிருக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். பட் ஏதோ லக்கிலி எங்களுக்கு இந்த ட்ரிப் அமைஞ்சு இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப வர்த்தாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பேர்ட் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். அங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டி பேர்ட்ஸ்லேருந்து பெரிய பேர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது சிலது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சிலதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அங்கே பேர்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருந்தாங்க. அந்த பேர்டோட பேர் என்ன, அது என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடும், எங்கே வந்து வாழும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாகவும் இருந்துச்சு. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸும் அதோட எக்கும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. சில எக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருந்தது. சிலதெல்லாம் பார்க்குறதுக்கு கோழியோட எக்கு மாதிரியே இருந்துச்சு. உலகத்தில் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கான்னு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பிகாஸ் அவ்வளோ இருந்துச்சு. மோர் தென் 200-300 வெரைட்டிஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக ஃபீல் ஆச்சு. அதனால எனக்கு டவுட், ஒரு வேளை ஒரிஜினல் பேர்ட் தான் வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்களா, இல்லைனா அது எல்லாமே வந்து அவங்களா ரெடி பண்ணதா அப்படின்னு. கூகுளில் பார்க்கும்போது இது எல்லாமே ஒரிஜினல் பேர்ட் தான், அது எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு போட்டிருந்தது. எல்லா செக்ஷனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அங்கே லேர்னிங்கும் இருந்துச்சு. அதே மாதிரி விஷுவல்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு போரே அடிக்கலை. லைக் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேவ் இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் போயிருந்தோம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருந்துச்சு. உள்ளே வந்து நம்ம ஒரு கேவ்க்குள்ளே போனால் அங்கே எப்படி இருக்கும், அந்த லைட்டிங் அண்ட் அங்கே மேலேலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க.
இது வந்து 4th ஃப்ளோர். இது வந்து கனடா கூஸ்க்காகவே இந்த செக்ஷன் இருந்துச்சு. கனடால ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னதுன்னா, ஸ்னோ தான் சொல்லணும். அதனால அந்த ஸ்னோவையே அங்க வச்சிருந்தாங்க. இது எல்லாமே ரியல் ஸ்னோ. அதுல வந்து ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி இந்த மாரி ஃப்ளார் அந்த மாரிலாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இது ரியல் ஸ்னோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கலாம் டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரியல் ஸ்னோன்ட்டு. அது ஃபுல்லாக மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கான கை அச்சிலாமே நிறைய இடத்துல இருந்தது. கெனடா கூஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு போனோம். அங்கே தான் பக்ஸு அண்ட் பட்டர்ஃப்ளைக்கெலாம் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போன டைமில் பட்டர்ஃப்ளை ரிலேட்டடாக எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பக்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். நான் பார்த்து ஷாக் ஆனது வந்து இந்த ஆண்ட் தான். இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய செட்டப் வச்சுருந்தாங்க. ஒரு பிளேஸில் அதுக்கான ஃபுட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு அதை அந்த ட்ரீ வழியாக ட்ராவல் பண்ணிவிட்டு அதோட ஹோம்க்கு போகுது. ஸ்கூலில் நம்ம அசம்பிளிலாம் முடிச்சுட்டு லைனாக கிளாஸ்க்கு போவோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை வந்து ஃபுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே லைனாக அதோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. அவ்வளோ எறும்பு இருந்துச்சு. சும்மா சாம்பிளுக்காக கொஞ்சோண்டு எறும்பு அந்த மாதிரிலாம் இல்லை. அது ஃபுல்லாலாம் கிளாஸ் போட்டு அவங்க க்ளோஸ் பண்ணி வைக்கல. கொஞ்சம் ஓப்பனாக தான் இருந்துச்சு. அதனால எதாவது வெளில வந்து கடிச்சிருமோன்னு கூட கொஞ்சம் பயமாக இருந்தது. இதுக்கு மேலே உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஆல்ரெடி 11 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அதனால் இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.